12 ராசிகளில் 4வது ராசி சுக ராசி, தாய்மைக்கான ராசி, வண்டி வாகன யோகத்துக்கான ராசின்னு அழைக்கப்படுற கடக ராசி நேயர்கள். கடக ராசி அப்படின்னு பேசும்போது அதோட சின்னமே நண்டு. ஏன் இந்த ராசிக்கு மட்டும் நண்டை வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டிகள் போட்டாலும் கடல் அலை அடிக்கும் போது அது கையில் எவ்வளோ பிடிச்சிக்க முடியுமோ அவ்வளோ பிடிச்சிக்கும். பாசத்துக்கு, தாய் பாசத்துக்கான முதல் ராசி அப்படின்னா இந்த 12 ராசிகளில் கடக ராசி தான். எமோஷ்னலான பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசின்னு சொல்லும் போது இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்: புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4, ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4. இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க கடகராசி நேயர்கள். இந்த கடகராசிக்கு ஆவணி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுதுங்க. ஸோ மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் அப்படின்னு சொல்கிறது யார்? சந்திர பகவான். சந்திர பகவான் கடகத்தில் உச்சமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதாவது கடகத்துக்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, சனி அஷ்டம சனி விலகிருச்சு, அதே போல் 8ல் ராகு வந்துருச்சு, 2ல் கேது வந்துச்சு, லாக் ஆகிடுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. மாதம் பிறக்கிற முகூர்த்தத்தில் உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் உட்கார்ந்துருக்காரு. தொட்ட காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு ஜாதகர், ஒரு சிலருக்கு இருக்கிற ஊரை விட்டு வெளியூரில் கான்ட்ராக்டில் ஒரு வேலை, குடும்பத்தை விட்டு மகிழ்ச்சிகரமாக பிரிஞ்சு செல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அங்கே போய் நான் ஒரு 10 நாள் வேலை செய்ய போகிறேன், ஒரு வருமானம் வரப்போகுது. உங்கள் வேலைக்கான திருப்திகரமும் சரி, வேலையோட பர்ஃபெக்ஷனை பாராட்டக்கூடியது மூலயமா, அதன் மூலிமா 2-3 ரெஃபரலும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இந்த கடகராசி ஜாதகர் அப்படின்னு பேசும்போது சந்திர பகவான் பிறக்கும்போது, இந்த மாதம் பிறக்கும்போது ரோகிணியை கடந்து மிருகஷீரத்தில் உட்காராரு, உச்சக்கட்ட ஒரு நிலை. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிறக்கும் போதே உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ இல்லை வீட்டில் ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதோ அந்த சங்கல்பம் இந்த மாதம் முழுவதும் வெற்றியை தருங்க. சரி, ஜாதகர் லாபஸ்தானத்தில் இருக்கார். மூத்த சகோதர வழியில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தொட்ட காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. தனஸ்தானம் அப்படின்னு பேசும்போது கடகராசிக்குள்ள புதன் பகவான் உட்கார்ந்துருக்கார். 3-11 உண்டானவர். முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. 12ஆம் அதிபதி உட்காரும் போது பார்த்திங்கன்னா சேமிக்கணுன்ற எண்ணம் இப்போ அதிகரித்து கொடுக்க போகுது. நான் சேமித்து ஒரு பேங்க்கில் டெபாசிட் போட்டு வைக்க போகிறேன். அதே நேரத்தில் சிட் ஃபண்டு, சீட்டு ஃபண்டு இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லேண்டே இஎம்ஐயில் கட்டுற மாதிரி வரும். அது அத்தனையும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இது கோச்சார பலனு 40% அது நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிறது இன்னும் நன்மையை தரும். அடுத்து பொருளாதாரம் பேசும்போது சக்கவோடு சூப்பராக, ஏன்னா 2ஆம் அதிபதி 2லே உட்கார்ந்துருக்காரு சூரிய பகவான். ஸோ வருமானங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கையை கடிச்சிட்டு இருந்ததெல்லாம் விடுவிக்க போகுது. வர வருமானத்தை சேமித்து வைக்கணுன்ற எண்ணம் மேலோங்க போகுது. வருமானம் ரீதியாக ஒரு சில கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் படிச்சுட்டு ஜாபு எனக்கேற்ற ஜாபு கிடைக்கல அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்த பசங்க, அதே போல் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே போனால் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு செட் ஆகலை, தலையெழுத்தேன்னு செய்கிற வேலை, அதெல்லாம் விடுவிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைக்க போகுது. ஆவணி மாதம் எடுத்துகிட்டு இந்த வேலையை செய்யுன்னு சொல்லி இந்த மாதத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் ஆரோக்கியம் பேசும்போது பல் வரிசைகள், பல் அடிப்படுறது, ஈறு பிரச்சனைகள், பல்லு திடீர்னு விழுந்துடுறது, கால்சியம் சத்து குறையிறது, இது மூலயமா காது, அதாவது இஎன்டி, இதில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி கடகராசி நேயர்கள். அடுத்து முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் 10ஆம் அதிபதி 3ல் இருக்காரு. அதாவது இந்த ஒரு பாவாதிபதி இன்னொரு பாவத்தில் உட்கார்றது யோகத்தை கொடுக்கும். அது கோச்சார ரீதியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இளைய சகோதரம் வழியில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ இன்னொன்று பார்த்திங்கனாக்கா சொத்துன்னு பேசும்போது இந்த மாதம் சிறப்பான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது. 4ஆம் அதிபதி 12ல் இருக்காங்க.
ஒரு சிலர் வாடகை வீடை மாற்றக்கூடிய இடமா இருக்க போகுது. ஒரு சிலர் இந்த ஃப்ளாட்டை விட்டு இன்னொரு ஃப்ளாட்டுக்கு நான் போகிறேன், இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன், அந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த ஆவணி மாதம் பிறப்பு கடகராசிக்கு ஒரு புதிய வாய்ப்பு, எதிர்பாராத ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அதை சாதாரணமாக கேர்லெஸ்ஸாக தூக்கி போடாமல் அதை முயற்சி பண்ணி எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக புத்திரங்கள், அதுலேயும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய கடகராசினியர்கள், அதுலேயும் இது 5வது மாதம் 7வது மாதம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க உடம்பில் வந்து அந்த தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தண்ணி சத்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்குண்டான உணவுகள், தண்ணி அதிகமாக எடுத்துக்கிறது, மெதுவாக வாக்கிங் போகிறது, இதெல்லாம் செய்கிறது சரி. தேவையில்லாத டென்ஷனை தூக்கி போட்டுருங்க. எவ்வளோதான் பஞ்சாயத்துகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் மைண்டு என்ன நினைக்குதோ அதான் வயிற்றில் இருக்க குழந்தையோட ஆரோக்கியமும். ஸோ கர்ப்பிணி பெண்கள் மைண்ட் ரீதியாகவும் சரி, ஆரோக்கிய ரீதியாகவும் கவனம் செலுத்துறது சிறப்பாக. அதுலேயும் 5வது மாதம் 7வது மாதம் இருக்கிறவங்க இன்னும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அடுத்ததாக வந்து திருமண பேச்சுவார்த்தைகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் ஆகி இருக்கக்கூடியவங்க அந்யோன்யம் அதிகரித்து கொடுக்கும்போது 2ல் கேது இருக்கிறனால தேவையில்லாத சின்ன வார்த்தையை பெருசாக பேசி அதை சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சர்பங்கள் உட்கார்ந்துருக்கு, காளஹஸ்தி போயிட்டு வர்றது, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்க நாகத்தம்மன் கோயிலுக்கு போய் நாகசாந்தி செஞ்சுக்கிறது சிறப்பு தரும். திருமணம் தேடிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் குறிப்பிட்ட டிகிரியை கடந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். குரு பார்வை வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குது, அதனால குரு பார்வை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிரக சேர்க்கையிலப்போ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா லைஃபோட விஷயங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வரன் பார்க்குறது பேக்ரவுண்டை நல்லா யோசிங்க. ஒரு இந்த மாதத்தில் இத்தனாம் தேதிக்கு மேலே 25ஆம் தேதிக்கு மேலே பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா சொந்த தொழில் பேசும்போது 10ஆம் அதிபதி 3ல் இருக்கார். எடுக்கிற முயற்சி வெற்றி தான். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அப்படின்னு எடுக்கும்போது இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அப்படியே முதலீடை வச்சு செய்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி இருந்தாலும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை தரும். இந்த மாதம் 8ஆம் தேதி பௌர்ணமி தாண்டி அஷ்டமி முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அதாவது சொந்த தொழிலில் ப்ளஸ் முதலீடு போடுறதுக்கு இந்த நாட்களை தவிர்த்துறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஒரு சிலருக்கு மாமியார் வழியில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வாக்குவாதங்கள் அதிகரித்து கொடுக்கும். ஸோ ஒரு சிலர் தனி கொடுத்தனம் போகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் ஏற்படுத்துறதுனால அவசியம் ஏற்பட்டால் போகிறது சிறப்பாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது வந்து ஒருத்தரை கதரை விட்டுட்டு போகிறது அது வேறு விதமான பிரச்சனைகள் தந்தாலும் அவசியம் இருந்தால் போகிறது சிறப்பாக. ஒரு சிலர் தொழில் வித்தியாசமாக உத்தியோகம் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, அதுக்காக அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிற பயணங்கள் வெற்றி ஏற்படுத்தி தரும். அதே போல் லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் உட்கார்ந்துருக்காரு, லாபங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான ஒரு கைடன்ஸை கேட்டுட்டு தொடங்குனீங்கன்னா சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். நிறைய இடங்களில் கவுன்சிலிங் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கிறது, இல்லை மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் போகிறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த கடகராசிக்கு இந்த மாதம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக யோக நரசிம்மர், அதாவது தியான கோலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நரசிம்மருக்கு வழிபாடு செய்வது நன்மைகள் அதிகமாக இருக்கும். உங்களோட ஜென்ம கிழமை இல்லைன்னா ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றது சிறப்பாக தரும். அப்படி இல்லாத பட்சத்தில் மௌன விரதம், அதாவது நீங்கள் பிறந்த கிழமையில கண்டிப்பாக நீங்கள் பிறந்த நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லையா புதன் ஓரை, இந்த ஓரையில் மௌனம் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.